உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதனால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்களும் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் கடின உழைப்பாளிகள், அதே நேரத்தில் எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எப்படி வளைஞ்சு கொடுக்கணுன்ற ஒரு நல்ல தர்ம சிந்தனை உடையவங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்தே ஒரு சில நல்ல எஸ்டிமேட்டுகள் இருந்தும் நல்ல வளர்ச்சியை நோக்கி வந்த நீங்கள் இடைப்பட்ட காலகட்டங்களில் எதிர்நீச்சல் போட்டே பல விஷயங்களை சமாளிக்கக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சு. இதில் உங்கள் வேலையை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது எவ்வளோ பெரிய விஷயன்றது தெரிஞ்சது தான். ஆனால் அதே நேரத்தில் அதையும் தாண்டி உங்களுக்குரியவர்கள் பந்தங்களுக்காகவும் உங்களுக்கு வேண்டியவங்களுக்காகவும் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து அவங்களுக்காக எவ்வளவோ விஷயங்களை செய்து இன்றைக்கி அவங்களது வேலைகள் பூர்த்தி அடைஞ்சதுமே உங்களை கைவிடக்கூடிய நிலைகள். ஆக இந்த நிலையை கண்டு இனம் புரியாத வழி வேதனைகள் அடைஞ்சிருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, வேலையில் மன உளைச்சல், தேவையில்லாத தொழில் ரீதியில் சரிவுகள், இப்படி எல்லாத்தையும் கண்டு உங்கள் முயற்சியில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஸ்டாண்ட் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்களும் ரிஷபராசி அன்பர்கள், அது மிதுனராசி அன்பர்கள் தான். ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு விரய குருவாக இருந்தார். இப்போது அவர் மிதுனத்திற்கு வந்து ஜென்ம குருவாக மாறி வக்கர நிலை அடைஞ்சதுக்கப்புறம் இன்னுமே மனசு வந்து ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருச்சு. ஏன்னா 7ஆம் இடம் உங்களுடைய கான்டாக்ட், யாருக்கிட்டலாம் நட்பு வச்சுருந்தீங்களோ அவங்க யாருக்கிட்டையுமே ஒரு நல்ல ஒரு திருப்தி பண்ண முடியாத, யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. என்ன செஞ்சாலும் இங்கே உங்களை குற்றவாளியாக தான் மற்றவங்க பார்ப்பாங்கன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தீங்க. அப்பேற்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போது அந்த 7ஆம் பாவாதிபதி வக்கர நிலையிலேருந்து இயல்பு நிலைக்கு வந்துட்டார். உங்களுடைய பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல கும்பத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான், புதன் பகவான் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கிறாங்க. அடுத்தது பயிற்சியாகி அவர்கள் 10ஆம் வீட்டிற்கும் ப்ளஸ் 10ல் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் பாவத்துக்கு உச்சமடைஞ்சு வரப்போகிறார். அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், உயர்தர வளர்ச்சிக்குரிய பாதைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. அதனால் கவனமாக ஸ்ட்ராங்காக இறங்கி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா இதுவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியமாக இருக்கும், பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி பாதையாக இருக்கும். அப்போது மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரையும் இந்த காலகட்டங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்கள், ரொம்ப நாளாக தடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இப்போ கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக மாறப்போகுது. ஒன்று. ரெண்டாவது, இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு நீங்கள் இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டத்திலேருந்து மீண்டும் வெளியில் வர போகிறீங்க. விட்டதை மீண்டும் பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல உருவாகும். பிஸ்னஸ் வேலை ரீதியில் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு புரிஞ்சிக்கலையே, உங்களை விட்டு போயிட்டாங்களேன்ற ஒரு சில வருத்தங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். குறிப்பாக மிதுனராசி அன்பர்களுக்கு புது வரவு இந்த இடத்துல இருக்குது. அது பிஸ்னஸ் ரீதியில், வேலை ரீதியில் மட்டுமல்ல, பந்தங்கள் ரீதியில் புது உறவு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இப்போ 10ல் சனி பகவான் இருக்கிறார். அப்போது அந்த இடத்துலையே சூரியன் இருந்து 11 உச்சத்துக்கு வர்றதுனால அரசு உத்தியோகம் சார்ந்து முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இப்போ அரசு உத்தியோகம் 100% கை கொடுக்க போகுது. ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம், மனநிறைவை உண்டாக்குற ஒரு அருமையான காலகட்டங்களில் இது மாறும். அதே சமயம் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இது வரைக்கும் உங்களை கொண்டு மற்றவர்கள் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இதுக்கு மேலே நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதனால் முயற்சிகளை பலப்படுத்தினாலே போதும், இது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மிதுனராசி அன்பர்களினுடைய ஹைலைட் என்னென்னு இந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்தோன்னா, அவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இருந்தாலும் அது தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுலேயும் மிதுனராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகள் சார்ந்த ரீதியில், அதாவது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அவர்கள் வாழ்க்கை ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தீரும். அது மட்டுமல்ல, அவர்களுக்குண்டான திருமண முயற்சிகளும் கைக்கூடி வரும். அப்போது
ஒரு கல்வி ரீதியாக எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை சார்ந்த வாய்ப்புகளை தேடக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அவர்களை கண்டு நீங்கள் பூரிப்படைகிற அளவுக்கு அவர்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் சந்தோஷத்தை உண்டாக்கிடும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைப்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மிகச்சிறந்த அவசியம். ஏன்னா குலதெய்வத்தினுடைய அருள் இந்த காலகட்டங்களில் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா, குரு சுய வீட்டை பார்க்குறார், சொந்த வீட்டை பார்க்குறார். உங்களுடைய ராசியினுடைய அதிபதி 10ஆம் பாவத்தில் நிற்க போகிறார். அப்போது பிரிஞ்ச அந்த 7ஆம் பாவம் பலம் பெறதுனால பிரிஞ்ச கணவன் மனைவி கூட இணையக்கூடிய ஒரு காலகட்டம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அதனால் போல்டாக இறங்கி செயல்பட்டால் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். நடந்த நெகட்டிவை நினச்சி நடக்கக்கூடிய பாசிட்டிவை விட்டுறாதீங்க. அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இறங்குனீங்கன்னா அது ஒரு பெரிய லெவல் உங்களுக்கு மனநிறைவை உண்டாக்கிடும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்தவரையிலும் மிதுனராசி அன்பர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலம். இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை நினச்சிருப்பீங்க, கடைசியில் பார்த்தா ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஆனால் அதை விட ஒரு ஒரு வாய்ப்போ இல்லை இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மீண்டும் கனெக்ட் ஆகும். அந்த வாய்ப்பு இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா, இதே மிதுனராசி என்பவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ இல்லை ஆல்ரெடி கட்டி பாதியில் நிற்குதுங்க, மீண்டும் அந்த வாய்ப்புகளை உருவாக்க முடியல, என்னன்னு தெரியல நினைக்கிறவங்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அது செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது வீடு வாங்கவோ கட்டவோ இல்லை பூமி வாங்கவோ கூறிய ஒரு வாய்ப்புகள் மிதுனராசி என்பவர்களுக்கு இப்போது இருக்குது. அதனால் அதற்குரிய முயற்சிகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுத்தினீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கொடுக்கும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுடைய ஜனன ஜாதகம். அந்த ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னபாவம் என்னன்றதை பார்க்கணும். அந்த லக்னபாவம் இப்போ ஒன்று எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, மிதுன ராசி நீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய லக்னம் பார்த்திங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு கடக லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், எப்போ பார்த்தாலும் ட்ராவலில் தான் இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு இடத்துல நிற்கவே முடியாது. அலைச்சல் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. உங்களால் மற்றவர்களுக்கு தான் நல்லது நடந்துகிட்டு இருக்கும். நீங்கள் கை காட்டுறவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாரோட போகிறீங்கன்னா அவங்களுக்கு நடக்காத காரியம் கூட நடந்துடும். ஆனால் அதுவே உங்களுக்கு அது பிரேக் ஆகிட்டே இருக்கும். ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் எல்லாத்தையும் தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகள், அதாவது 3வது நபர்களால் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் குடைச்சலும் இடைஞ்சலும் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, உண்மையிலே சொல்கிறேன், இந்த நிலை எதிரிக்கு கூட கூடாத அளவுக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகள் வரும். அப்போது ஒரு லக்னபாவம் மாறும் பொழுது இத்தனைகள் மாறும். அதே நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய லக்னம் இப்போது அது ரிஷப லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்குவேன், டாப் லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும், உயர்தர வளர்ச்சி. இப்படி அந்த வளர்ச்சி அப்படியே தலைகளாக மாறுது இந்த இடத்துல. அப்போது உங்கள் லக்னம் பொறுத்து பல விஷயங்கள் மாறப்போகுது. இதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து சில விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே கனெக்ட் ஆகும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துருச்சுன்னா ஜாக்பாட் அடித்த மாதிரி அது பெரிய லெவல் உங்களுக்கு நல்லது கொடுக்கும். ஏன்னா அது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் வளர்ச்சியை உண்டாக்கணும். அந்த லெவலுக்கு இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்களுக்கு அவ்வளோ பலன் இருக்குது. ஒருவேளை 4க்கு கீழே 3, 2, 1 இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களே, அது அப்படியே நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள். அது எப்படின்னா, நம்ம ஒரு பிஸ்னஸே தொடங்கினாலும் ஒரு வேலையிலே போய் நின்னாலும் அங்கே குடைச்சல்களும் இடைஞ்சல்களும் இந்த பிஸ்னஸில் சரிவுகளும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப கவனித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது. அதனால் முயற்சிகளை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து டீப்பாக இறங்கி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு ஃபேவராக அமையும். அதுவும் உங்களுக்கு குறிப்பாக அந்த ஜவ்வு, நரம்பு, ஜாயின்ட் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். அதை பயன்படுத்திக்கிங்க. கண்டிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போகுது. ரொம்ப ஒரு நல்ல ஆரோக்கியத்தை அடைய போகிறீங்க. புது உறவுகள் வரப்போகுது.
நட்பு ரீதியில் சில மாற்றங்கள் பிறக்க போகுது. இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதுவும் இந்த வருடம் சித்திரை மாத பலன்களை பற்றி அடுத்த காணொளியில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அதற்கு ஒரு முதல் வெற்றிப்படியாக இது இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் இந்த காலகட்டங்களை நீங்கள் ரொம்ப சாதகமாக அமைச்சிக்கிங்க. மேற்கொண்டு விரும்பியவர்கள் விலகி போயிட்டாங்களே நினைக்க வேண்டாம். அவர்கள் மீண்டும் உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துக்கு 100% சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மிதுன ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களும் ஒரு நல்ல திருப்பங்களும் உருவாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நான் வாழ்த்தி வணங்கி இந்த காணொளியில் உங்களுடைய திறமைக்குண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய அருமையான காலமாக இதை நான் கருதுகிறேன். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.